ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நாகை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாகை மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி கனமழைன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து நைட்லேருந்து மழை ஸ்டார்டிங் ஆகிடுச்சி. விடிய காலம் கொஞ்சோண்டு விட்டுருந்தது. மேகமூட்டமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊர் கிராம ஊராட்சி மன்ற தலைவரும் அலௌன்ஸ் விட்டாங்க. மக்கள்லாம் பாதுகாப்பாக இருந்துக்கங்க, சேஃப்டியாக இருந்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே பயமாக இருக்குது. யார் யார் ஊருக்கு காற்றடிக்குது, யார் யார் ஊருக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கும் காற்று மழை அடிச்சிச்சின்னா கமாண்டில் கேட்டுக்கங்க. பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டத்தை பாருங்கள். இதேமாரி தான் கஜா புயல் போய் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முன்னாடியே கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் காற்று மழைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை தூறிக்கிட்டு பார்ப்போம். கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும், வரக்கூடாது. மழையும் சொல்லியிருக்காங்க. மழை அதிக மழைன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸ்கூல்லாம் லீவ் விட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க? எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க கமாண்டில், உங்கள் வீடு எங்கேக்கா இருக்குன்னு. இதோ காட்டு, இதோ உள்ளுக்குள்ளே இருக்காங்க. மழை ஸ்டார்டிங் ஆகிட்டுங்களேங்க. சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. காற்று மழைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் சேஃப்டியாக இருக்க சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காற்றெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு வந்துடுங்க. வாங்க அன்பு உறவுகளை, எங்கள் ஊரில் மழை ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள். காற்றெல்லாம் ஆரம்பிச்சிட்டு 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. காற்று கிளம்பிட்டு பாருங்கள், மழையும் ஸ்டார்ட் ஆகிட்டு. இன்னும் தண்ணி உழுகலை. எங்கள் ஊரில் புழுதி மண், இன்னும் தண்ணி உழுகலை பாருங்கள். எல்லாம் விதைப்பு நெல் தான், நடவெல்லாம் இல்லை. இன்னும் இருக்குது. நம்ம புதுசாக கட்டிகிட்ருக்கிற வீடு இன்னும் பாதி வேலை இருக்குது. அதனால் வாழைதாறு விட்டுருக்கு. வாழைதாறு வெட்டணும். எல்லாம் காற்றுக்கு செஞ்சிடும். மக்களே எங்களை கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி வெட்டி பச்சு போட்டு சாப்பிட வேண்டியது தான் வாழைதாரை. ஓகேவா? இதுதான் இப்போ கட்டிகிட்ருக்கிற வீடு. அவ்வளோ சேஃப்டியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோட ஆவணங்களும் இதோருக்கு பாருங்கள், சோளக்காட்டு பொம்மை தெரியுதா? சோளக்காட்டு பொம்மை நான் தயாரித்தது. நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். வாழைத்தாறு இதெல்லாம் செஞ்சிடும். முட்டு கொடுத்தா நிற்கும். இது செம்மரம். வேண்டாம், இது இப்போ புதுசாக மண்ணடித்தது. களிமண் தான். அடுத்த வருஷம் தான் செட் ஆகும். இந்த வருஷம் கொஞ்சம் கொதன்னு தான் இருக்கும். வாழையெல்லாம் பறிச்சிருக்கோம். அடுத்த வருஷம் தார் விட்டுருவோம். பொங்கலுக்கு எல்லாருக்கும் வாழைத்தாறு ஃப்ரீ. இதுதான் எங்கள் வீட்டு குளம். மழை தூரிக்கிட்டு இருக்கு, நெய்ஸாக தூரிக்கிட்டு இருக்கு. குளம்லாம் ரொம்ப போகுது. இன்றைக்கி மழை பெஞ்சால் கண்டிப்பாக நம்பிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுக்க தோப்பு தான். ஒரு கிலோமீட்டருக்கு தோப்பு தான். இந்த குளம் இருக்குது. இது தண்ணி நம்பிட்டுனா குளிப்பங்க. இதில் தான் ஜாலியாக ஆட்டம் போடுறது. பழைய குளம்தான், விட்டலை இன்னும். மீன் கிடக்கு போல்.
மீன் கிடக்கு எல்லாம் அந்த சிலேப்பி கெண்டை குஞ்சு இப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சவுக்கத்தோப்பு எப்படி குழு 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 குழுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஏரியா இந்த பக்கம்தான் இருக்குது. வேதாரண்யம் கடல்லாம் இந்த திசை தான். இதுலேருந்து ஒரு 18 கிலோமீட்ரு. கூலிங் ஆகிட்டு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வருது. காற்று கிளம்பிட்டோம். இந்த பாருங்கள் தென்னை மரத்தை பாருங்கள். உங்கள் ஊரில் காற்றடிக்குதா? அமைதியாக இருந்தது நேற்று வரைக்கும். ஒரு இலை கூட அசையலை. இப்போயே ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி அடிக்கும் போல் காற்று. இலங்கைக்கு பக்கத்தில் வந்துட்டான். ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம விட்டு மாமரம் போன வருஷம் சாரி கஜா புயலப்போ ஒரு 10 மூட்டை இருக்கும் மாங்காய். அவ்வளவும் கொட்டிட்டு வந்துடுங்க. கயிற்றுக்கட்டல் பார்த்து இருக்கிறீங்களா? கயிற்றுக்கட்டல் கயிறுக்கட்டில். பாவம் 6 மாடு தான் இன்றைக்கி எல்லாம் குளூரில் 4 நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட ஆடெல்லாம் குளூரில் நடுங்குது இப்பயே. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய். இதுதான் நம்ம வீடு, பழைய வீடு. 3 வீடு இருக்கா. கஜா புயலுக்கு இந்த தென்னை மரம் சாஞ்சது அப்படியே போயிட்டுருக்கா. ஆனால் விழுவலை ஒன்றும். இங்கே ஒரு தென்னை மரம் இருந்தது, விழுந்துட்டு அது வெட்டியாச்சு. ஓகே பாருங்கள். லேட்டாக போடுவோம். மழை வந்தால் வீடியோ போடுவோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, வணக்கம் அன்பு உறவுகளே. நான் போட்டு என்ன எடுங்களேன். கட் பண்ணிட்டேன். இல்லையே, ஓடிட்டு தான் இருக்கு.